முதலமைச்சர் விஜயை சுற்றி 4 பேர் வளையம் போட்டிருக்கிறார்கள். அதிகார மையங்களாக தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்திலேயே இந்த 4 பேரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பரபரப்பான விமர்சனத்தை, கட்டுரையை, சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டு குமுதம் ரிப்போர்ட்டர் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது குமுதம் ரிப்போர்ட்டர்ல? இதே செய்தியை இதே நபர்கள் மீதான விமர்சனங்களோடு இதற்கு முன்பாக விகடனும் செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். விகடனுடைய அந்த செய்தியும் இந்த செய்தியும் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற போது ஒரு விஷயத்தை சொன்னார். நான் மட்டும்தான் இங்க சிங்கிள் பவர் சென்டராக இருப்பேன், நான் தான் இங்க டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பேன், அங்க ஒரு பவர் சென்டர் இங்க ஒரு பவர் சென்டர் அப்படின்லாம் உருவாக நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அது அப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னா இல்லை என்பது இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நீங்க கலைஞர்ல தொடங்கி ஸ்டாலின் வரைக்கும் நடுவில் இருந்த எம்ஜிஆர் அவர்களாகட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களாகட்டும், இல்லை ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, இவை எல்லாம் செய்யாத ஒரு விஷயத்தை இப்போதைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். அது ரொம்ப அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு வட்டாரங்கள், எங்க கோட்டை வட்டாரங்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக அதிகாரிகள் தொடங்கி பலரும் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கட்டுரையில்? வாருங்கள் பார்க்கலாம். 4 பேர் வளையத்தில் முதல்வர், பவர் சென்டர்ஸ், புவர் பாலிடிக்ஸ், தடுமாறும் IAS அதிகாரிகள் அப்படிங்கிற பெயர்ல ஒரு கட்டுரையை எழுதுகிறார்கள். முதல்ல யார் இந்த 4 பேர்? 1967 இருந்து அண்ணா அவர்கள் தொடங்கி இப்ப இருக்கிற, அதுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி, புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, இப்படியாக எல்லோரும் வந்தவர்கள் அப்படின்னும் போது அங்க தலைமைச் செயலகத்துக்கு அவங்க யாரும் தங்களுடைய உதவியாளரை, தனிப்பட்ட உதவியாளரை கூட்டிட்டு வந்தது கிடையாது. அரசு அதிகாரியா அவங்களை நியமிச்சு பக்கத்துல அவங்களுக்கு செக்ரட்டரியேட்ல அறை கொடுத்து கூடவே ரூமுக்குள்ளேயே உட்கார வச்சு இப்படியாக இருந்ததில்லை. கருணாநிதி முதல்வராக இருந்த போது தனி செயலாளர்களாக இருந்த யாரும் வந்ததில்லை. 69 76 89 91 96 2001 2006 11 5 முறை அவர் இருந்த காலகட்டத்திலும், அதாவது அரசு சம்பளத்தில் அவர் தனது பணியாளராக நியமனம் செய்ததில்லை. கூட இருக்கார், முதலமைச்சர் கூட இருக்காங்க. 2006 உடல்நலம் பாதிக்கப்பட்ட போதும் கூட சக்கர நாற்காலியில் வந்தப்போ கூட ஒரு உதவியாளர் வந்துடுறாரே தவிர முதல்வர் அறையில் இல்லை. அவர் அங்கே டிராப் பண்ணிட்டு அவர் போயிடுவாரு. அதற்கு பிறகு அவருக்கு செக்ரட்டரியேட்குள்ள ரோலே கிடையாது, வேலையும் கிடையாது. அவர் ஒரு பவர் சென்டர் ஆகவோ அங்கே ஏதாவது வேலை செய்வதற்கோ அப்படி ஒரு பிஸ்னஸை இல்லாமல் தான் அவர் இருந்திருக்கிறார். அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் சரி, மறைந்த அம்மையார் ஜெயலலிதா தனிப்பட்ட உதவியாளராக ஒருத்தரையும் கூட்டிட்டு வந்தது இல்லைன்னும் போது சசிகலா அவ்வளோ நெருக்கமா இருந்தாங்க. ஒரு காலகட்டம் 91-96 சபாநாயகர் நாற்காலியிலேயே கூட அழைத்து சென்று உட்கார வைக்கிறதெல்லாம் மன்னிக்கணும், துணை சபாநாயகர் நாற்காலியில அதை மட்டும் யாராவது கட் பண்ணி எடுத்து போட்டுற போறாங்க. துணை சபாநாயகர் இருக்கையில் உட்கார வச்சாங்கன்னு அது சர்ச்சையாச்சு. சபாநாயகர் இருக்கையில் உட்கார வைக்கல, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பிறகு அந்த இடம் தான், சீட்டு தான் காலியாக இருந்துச்சு, வர இடம்லாம் விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனால் செக்ரட்டரியேட்டுக்குள்ள நேரடியாக சில முடிவுகள் எடுத்திருந்திருக்கலாம். பட் கட்சி ரீதியிலான முடிவுகள் தான். உங்களுக்கு பாலிசி டெசிஷன்ஸ்லாம் பெருசாக அம்மையாருக்குடைய சசிகலா அவர்களுடைய கால் என்பது இருந்ததானா அது அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்படி கூப்பிட்டு இப்போ 21-26 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தனி உதவியாளர் தினேஷுக்கும் அப்படித்தான். ஆனால் முதல்வர் விஜய் அரசு அலுவலர்களாக இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ், ராம்குமார் ஆகிய 4 பேர்களுக்கு IAS அதிகாரிகளுக்கு இணையான அந்தஸ்து கொடுத்து கோட்டையில் அமர வைத்திருப்பதுதான் IAS IPS அதிகாரிகளிடம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு விஷயத்தை குமுதம் ரிப்போர்ட்டர் போட்டு உடைத்திருக்கிறது. இப்போ என்னன்னா, நீங்கள் IAS IPS அதிகாரிகளுக்கு நம்ம இது உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடலாம். எலாபரேட்டாக போகிறதுக்கு முன்னாடி IAS IPS அதிகாரிகள் சொன்னதை அப்படியே ஓகே செஞ்சிருங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால அவருக்கு அரசியல் ரீதியிலாக ஆபத்து வந்தது. IAS அதிகாரிகளுக்கு நீங்கள் வெவ்வேறு ஆட்களை வச்சு உத்தரவுகள் போட தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பேராபத்தாக முடிந்துவிடும். பொலிட்டிக்கலி அதற்கான விலையை கொடுக்க வேண்டிய நிலை வருங்கிறது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. உத்தவ் தாக்கரே, அன்புமணி இவர்களுக்கெல்லாம் பணியாற்றிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள், இவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் பண்ணினா வழக்கமாக முடிஞ்சிடும் இல்லையா? இப்போ பிரசாந்த் கிஷோர் 2021 வேலை பார்த்தாரு. அவர் என்ன அதுக்கு பிறகு செக்ரட்டரியேட்டுக்கு வந்தாரா, இல்லை அங்கே நான் சந்திக்கிறேன்னாரா? அல்லது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா 21 மம்தாவுக்கோ அல்லது ஜெகன்மோகனுக்கோ இல்லை மோடிக்கே ஃபார் தட் மேட்டர் ஐபேக்கில் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வாங்க நானும் ஆஃபீஸ்க்கு வரேன், எனக்கு ஒரு OSD போஸ்ட் கொடுங்க என்று அந்த மாதிரி எதுவும் உட்கார்ந்தாங்களாங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லை.
ஆனால் இந்த முறை மாறாக திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இருக்கிறார். அங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஆலோசகர் என்கிற அரசு பதவி வழங்கப்பட்டு முதல்வர் அறைக்கு அருகிலேயே அமர வைக்கப்பட்டிருக்கிறார். IAS IPS அதிகாரிகள், பன்னாட்டு தொழிலதிபர்கள், மத்திய அரசு அதிகாரிகள் என அனைத்து விஐபிகளும் அவருக்கு சலாம் போட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதுன்னு ஒரு பகிரங்கமான விமர்சனத்தை, குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். அப்போ மக்களின் தீர்ப்பை ஏற்று முதலமைச்சருக்கு நாங்கள் மரியாதை செலுத்தலாம், இவங்களுக்கு அவங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாம் நாங்கள் ஏன் சலாம் போடணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குல்லா போட்ட நவாப்னு முன்னாடி ஒரு பழைய பாடல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு அங்கே சலாம் போட்டு அவங்கக்கிட்ட நிற்கணும் என்கிற கேள்வி வருது. அடுத்தது விஷ்ணு ரெட்டி, விஜய் அவர்களுடைய கல்லூரி நண்பரும் தொழிலதிபருமான விஷ்ணு ரெட்டிக்கு பொது நிகழ்வு ஆலோசகர் என்ற அரசு பதவி வழங்கப்பட்டு முதல்வர் அறைக்கு பக்கத்திலேயே அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும், இவரை கூப்பிட்டுக்கிட்டு தான் போய் ஆளுநர்கிட்ட இந்த நம்பிக்கைக்கு வரன்னு ஒரு கடிதத்தை கொண்டு போனாங்க. அது அந்த முதல் முறை ரெண்டாவது முறை கொண்டு போகும்போது இவரையும் கூட கூப்பிட்டு போனாங்க. ஒரு தொழிலதிபரை எதுங்க கூப்பிட்டு போறீங்கிற விமர்சனம் வந்தது. அது அந்த சமயத்தில் இந்த எண்ணிக்கை எல்லாம் கரெக்டாக வரலன்னு அவர் திரும்ப வர அனுப்பி விட்டுட்டாரு. கடைசியாக கூட்டணி கட்சி தலைவர்களோடு போன போது தான் அக்செப்டன்ஸுங்கிறது வந்தது. அப்போது இருந்தே கூட்டணி இருக்கக்கூடியவர் அந்த விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆளுநரை சந்திக்கும் போது போனதுலேருந்து IAS IPS அதிகாரிகள் மரியாதையோட, ஏன்னா இவங்கெல்லாம் அவருக்கு நெருக்கமானவங்கன்னும் போது மாற்றி கித்தி விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற இடத்துக்கு வராங்க. இதற்கு அடுத்தபடியாக ஜெகதீஷ் பழனிசாமி, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் அவர் தொடங்கியது வந்ததுங்கிறதெல்லாம் தாண்டி தலைமைச் செயலகத்தில் வரும்போது அவர் அதோட காரிலேயே வருகிறார். சமீபத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லி சென்றிருந்த போதும் சென்றிருந்தார். ஜான் விஷ்ணு போல இவர் தனி அறைகளில் அமராமல் முதல்வரின் அறையிலேயே தென்படுகிறார் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுகிறது குமுதம் ரிப்போர்ட்டர். கூடுதலாக முதல்வரின் ஓய்வறையில் முதலமைச்சருடைய நண்பரான திரைப்பட தயாரிப்பாளரான ராம்குமாரும் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். துறை வாரியாக உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தும் போது மட்டும் முதலமைச்சர் ஓய்வுக்கான வடிவமைக்கப்பட்ட அறையில் உட்கார்ந்து கொள்கிறாரே தவிர மற்ற இதெல்லாம் சிக்கலாயிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் 4 பேரை உள்ள கூப்பிட்டு வரீங்க, தலைமைச் செயலகத்தில் உள்ள பேசுகிறாங்க, இருக்காங்க, போகிறாங்கன்னா இது எந்த வகையில் அபாயமானது? என்ன நம்ம அது ஆபத்துனா இது பேராபத்துன்னு சொன்னோம் இல்லையா? எங்கே சிக்கல் வரும்னா, நீங்கள் பவர் சென்டர்களாக இருக்க மாட்டாங்க, நீங்களே இப்போ 4 பேரை உள்ள கொண்டு வந்து இறக்கி உருவாக்கி விட்டுருக்கீங்க. ஒன்று, ஒரு முக்கியமான இடம், இவங்க 4 பேரில் யாராவது ஒருவர் உங்களுக்கு ஃபைனல் கால் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வாய்மொழியாக உத்தரவாடப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது ரொம்ப சிக்கலுக்குரியதாக மாறும். தலைமைச் செயலாளர் வழியாக இல்லாமல் முதலமைச்சரின் நண்பர்களில் ஒருவரே அனைத்து துறை செயலாளர்களையும் செல்போனில் அழைத்து நேரடியாக உத்தரவுகளை போடுகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது அங்கே அவங்களுடைய சோர்சஸ் மூலமா எடுத்து. அப்போ நீங்கள் கவனிங்க, எதுக்கு சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாரு? சீஃப் செக்ரட்டரியை தாண்டி நீங்கள் வேறு ஏதோ ஒரு போஸ்டிங்கில் போடுறீங்கன்னு நீங்கள் சீஃப் செக்ரட்டரிக்கு மேலே நான் உங்களை வைக்கிறீங்களா? அப்படியான ஒரு பேரலல் கவர்னன்ஸை நீங்கள் ரெடி பண்ணிட முடியுமா? நம்முடைய சிவில் சர்வீஸ்க்கு இருக்கக்கூடிய கோட் ஆஃப் கான்டாக்டில் இப்படி உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஹைராக்கி ரொம்ப முக்கியம்பாங்க. அது யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ஆனாலும் சரி, சிவில் சர்வீஸ் ஆனாலும் சரி, மேலே இருக்கிறவங்க சொன்னால் நீங்கள் ஒபே பண்ணணும். அந்த ஸ்ட்ரிக்ட் பைண்டிங், ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப பிரபலமானதும் கூட, பெயர் போனதும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பல இடங்களிலும் அப்படித்தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது சிஎஸ்ஐ தாண்டி நீங்கள் சொல்கிறீங்க, முதலமைச்சர் சொல்லி கேட்கலான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. முதலமைச்சர் சிஎஸ்ஐ பைபாஸ் பண்ணுறாரு, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரானா அவரை பைபாஸ் பண்ணி கமெண்ட் கொடுக்குறாரு, ஆப்வியஸாக அவரால் கொடுக்க முடியும், அவர் அப்படி அதை செஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியது, அவருடைய நண்பர்கள் ஆன் வாட் பேசிஸ், ஆன் வாட் அத்தாரிட்டி இவங்க டிக்டேட் பண்ணுறாங்க என்கிற கேள்வி நமக்கு அதனோடு சேர்ந்து வருகிறது. IAS IPS அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர், டெண்டர்களில் தலையீடு, தொழிலதிபர்களுடன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை ஆகியவற்றிலும் ஆர்வம் காட்டுவதாக சர்ச்சைகள் எழுகின்றன. சர்ச்சைகளாக அது அந்த இடத்துல அவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஆட்சி நிர்வாகம் வேறு, நட்பு வேறு என்பதை புரிந்து கொள்வாரா முதலமைச்சர் அப்படின்னும் குமுதம் ரிப்போர்ட்டர் ஒரு கடுமையான கேள்வியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நோக்கி எழுப்பியிருக்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா, இன்னைக்கு மறுபடியும் குடியரசுத் தலைவர்லாம் சந்திக்க வேற போயிருக்காரு, அது எப்படியாக கூடி வருகிறது? அந்த இடத்துல இவங்களுடைய ரோல்ஸ் இருக்கிறதா, தலையீடு இருக்கிறதா? இப்போ முதலமைச்சர் அவர்கள் சொன்ன போது இது என்னவாக இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் கிளாரிட்டி தேவைப்படுகிறது. ஆனால்
இதற்கான விளக்கம் கொடுப்பாங்களான்னா நம்ம அது அந்த அவங்க அரசு பொறுப்பேற்றதுலேருந்து ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து எதற்குமே கொடுக்கவில்லைங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது தாவேகா அரசுக்கு, நான் சொல்றது தமிழ்நாடு அரசுக்கு, நீங்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் இது ஏற்கத்தக்கது அல்ல. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை இன்னமும் செய்யலை. இது ஏன் அபாயகரமானது அப்படின்னா, அது தேவையில்லாத சிக்கல்களை, உரசல்களை, முரண்களை உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் உருவாக்கி விடும். இப்போ நீங்கள் முதலமைச்சராக சீஃப் செக்ரட்டரிக்கு நடுவில் இது பண்ணுறாங்க, அதில் போனீங்கன்னா அது வேற. பட் அதை விடவும் ஹைலைட் என்னன்னா, உங்களுக்கு கேபினெட் இருக்கிறது, முதலமைச்சர் டெசிக்னேட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேபினெட் அல்லது அரசினுடைய சார்பில் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு அப்படின்னு யாராவது ஒரு அமைச்சர் இதுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர்கள் டெசிக்னேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதற்கு முன்பாக அமைச்சர் ரகுபதி திமுக ஆட்சியில் இருந்திருக்காரு. அமைச்சர் தங்கம் தென்னரசு அப்படியான ரோலில் கொஞ்ச நாள் இருந்தார். அதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், அப்போதைய அமைச்சர் ஜெயக்குமார் அவர் தான் செய்தியாளர்களை சந்தித்து கவர்மெண்ட்டினுடைய இதை ப்ரீஃப் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து அந்த ரோலாகவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கே விஷயம் வருது, இல்லை எங்கே அது உடையுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒருவரை இந்த அரசு செய்யாதனால என்ன குழப்பம்? அப்போ நீங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோமா? விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கலாம், அமைச்சர் சிடிஆர் அனில்குமார் அவர்களிடம் ஏறத்தாழ ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. பல கேள்விகள் எழுப்புறாங்க. அவருடைய துறை சார்ந்து பல்வேறு விதமான கேள்விகள் அவரிடம் எழுப்பப்படுகிறது. நீங்கள் அதுதான் கவனிக்க வேண்டியது. விவசாயிகளுடைய அந்த கடன் தள்ளுபடி போராடுகிறவர்கள் குறித்து அவங்களாம் 3ஆம் தர ஆட்கள் ஏவி விடுறாங்கன்னு அவர் பேசுகிறாரு. விவசாயத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார், அமைச்சர் வினோத் ரவி அவர்கள், கும்பகோணத்தில் வெற்றி பெற்றவர். அவர் அமைச்சராக இருக்கும்போது இவர் அதை சொல்கிறது சரியாக இருக்குமான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இவர் சூப்பர் மினிஸ்டராக இருக்காராங்கிறது தான். டாஸ்மாக் குறித்து முறைப்படுத்துதல் அமைச்சர் விக்னேஷ் இருக்காரு, அவரே நல்ல சென்சிபிளாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப கிளாரிட்டியோட ப்ரெஸ்ஸையும் அவர் எதிர்கொள்கிறாருங்க. நீங்கள் அவரை விட்டு திருங்கலாமேங்கிறது இருக்குது. அவருக்கு கமெண்ட் கொடுக்குறாரு. குவாரிகள் மூடப்படுவது, டாக்டர் டி கே பிரபு இருக்கார், அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சர், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் செய்திகளில் அடுத்தடுத்து கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் அதனோட நீட்சியாக உங்களுக்கு கட்டிட தொழிலாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் வேற ஒரு விஷயம் வருது. அதுக்காக நீங்கள் இதெல்லாம் சட்டவிரோதமாக செயல்படுறதெல்லாம் மூடக்கூடாதுங்கிறது விஷயம் இல்லைல்ல. நீங்கள் அது வேற விதமான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நேரத்தில் கட்டட விலைகள், இதனுடைய பொருட்கள் உயரம், அபாயம், கட்டுமான பொருட்கள், ஐயா நீங்கள் லீகலாக குவாரியை நடத்தலைன்னு மூடினதுக்கும் விதியில் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலங்கிறதுக்கு அதை மூடனா கட்டுமான பொருள் விலை ஏறுங்கிறது ஒரு லாஜிக்கே கிடையாது. சட்டத்துக்கு உட்படாமல் அதை செய்யலாம் அனுமதிக்க முடியாது. அதை ப்ராப்ளம் அவர் ஹேண்டில் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அவர் அமைச்சரே பார்க்கட்டும், தே கேன் டூ இட் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, அதை அவர் பேசுகிறாரு. சட்ட ஒழுங்கு குறித்து அமைச்சர் பேசுகிறார். எனக்கு இந்த ஃபியூஸ் கேரியர் ப்ளூன்லாம் அவர் தான் பேசணும், ஏன்னா அவர் தான் மின்சாரத்துறை அமைச்சர், அதில் பிரச்சனை இல்லை. சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறார். ஆனால் சட்ட ஒழுங்கை சட்டத்துறை அமைச்சர் பார்த்து பாருங்கிறது ரொம்ப தட்டையான வாதம் அப்படிங்கிறதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் கிளாரிட்டியாக பிரித்து விடணும். அதே போல் அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், அவர் மூத்த அமைச்சருங்கிற வகையிலனாலும் அவை முன்னவர், அது அவைக்குள்ளதான். அவர் பஸ் எப்போ இலவச பஸ்ஸுன்னா அமைச்சர் சேலம் பார்த்திபன் இருக்காரு. அதே போல் 2500 ரூபாய் இப்போது மகளிருக்கு கொடுக்கப்பட்டோம்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை முதலமைச்சர்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு குழப்பங்களாக இருக்கிறது. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அவர் செய்ய வேண்டும். அது பியூரோக்ரஸிக்கும் சரி, இங்கேயும் சரி. அதை எப்படி அவங்க கொண்டு போய் நிறுவ போகிறாங்கிறது தான் அந்த அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.